மேல்முறையீடு செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிறே. ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கிறே. தமிழக அரசை எடுக்கிறே. உச்சநீதிமன்றமே சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கிய பிணையை ரத்து செய். உச்சநீதிமன்றமே மதுரை கிளை உயர் நீதிமன்றம் வழங்கிய பிணையை ரத்து செய். ஆணவ படுகொலையில் வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய். தண்டனை வழங்கு. கவின் ஆணவ படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு பிணை வழங்காமல் தண்டனை வழங்கு. கவின் ஆணவ படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு பிணை வழங்காமல் தண்டனை வழங்கு. உயர் நீதிமன்றமே உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை பின்பற்று. உயர் நீதிமன்றமே உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை பின்பற்று. தமிழக அரசு ரத்து செய். பிணையை ரத்து செய். சாதி ஆணவ படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய். தமிழக அரசே செய்க. ஆணவ படுகொலையில் சாதிய கொலைகளை தப்ப விடாதே. சிறைப்படுத்து. கவினை சாதிய படுகொலை செய்வதற்கு காரணமான கொலை குற்றவாளிகள் குமாரி சரவணன் உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்டங்களை வன்கொடுமை மாவட்டங்களாக அறிவிப்பு செய். நடவடிக்கை எடு. 2 மாவட்டத்திலும் சாதிய வெறி பிடித்த காவல்துறை நடவடிக்கை அதிகாரிகளை பணியிட தமிழக அரசு டிவிக்கு அரசு கட்டுப்படுத்து. சாதிய படுகொலைகளை கட்டுப்படுத்து. சாதி வெறியை தூண்டுகின்ற சாதிய அமைப்புகள் மீது சாதிய தலைவர்கள் மீது நடவடிக்கை எடு. வேடிக்கை பார்க்காதே. தமிழக அரசு டிவிக்கு அரசு கடந்த கால ஆட்சிகளை போல வேடிக்கை பார்க்காதே. பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்று சிபிசிஐடி தரப்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தின் சார்பில் குற்றப்பத்திரிகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பட்சத்தில் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறது. மிக கொடூரமான கொலை வழக்கில் சாதி ஆணவ படுகொலையில் மிக கொடூரமான கொலையாக இருந்தால் அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது என்று உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எப்படி
இதற்கு பிணை வழங்கியது என்று தெரியவில்லை. இது சட்டத்திற்கு புறமானது, இந்திய அரசியல் சட்டத்திற்கு புறமானது, கொலை வழக்கிற்கு எதிரானது. அந்த படுகொலை பட்டப்பகலில் பல பேர் பார்க்கின்ற போது நடத்தப்பட்ட படுகொலை, சட்டத்திற்கு சவால் விடுகின்ற படுகொலை, பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற படுகொலை, மனித நேயத்திற்கு எதிரான ஒரு படுகொலை. இப்படிப்பட்ட படுகொலையை அனுமதிக்க முடியாது. ஆகவேதான் சரவணன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பிணையை தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசின் தரப்பில் நாங்கள் நியமித்திருக்கின்ற வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்களை அரசு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும். கடந்த ஆட்சி நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கே.என். பாசா தலைமையில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தின் பரிந்துரைகளை உடனடியாக தமிழக அரசு அந்த பரிந்துரை நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்துடன் சிறப்பு சட்டம், இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு தடுப்பு சட்டத்தை உருவாக்கணும். எப்படி இன்னைக்கு பெண்கள் மீதான வன்கொடுமைக்கு சிங்கப்பெண் படை உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோன்று இதற்கு ஸ்பெஷல் போலீஸ் போர்ஸை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும். இப்ப அவர்கள் குண்டாஸ்லயும் பண்ணணும். வேற அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல மர்டர் கேஸ்ல கைது பண்ணிருக்காங்க. குண்டாசு சேர்த்து போட்டுதான் அவங்க வெளியே விடக்கூடாது. எங்களுடைய வேண்டுகோள், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருமே பிணை வழங்கப்படாமல் உள்ளே வைத்து விசாரித்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செய்தி